ஹலோ அண்ட் ஹாய் லிசனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட சேனலில் என்ன போயம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அந்த புக்கில் உள்ள செகண்ட் போயம் பார்க்க போகிறோம். த ஃபயர் அண்ட் ஐஸ் விச் இஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். ராபர்ட் ஃப்ராஸ்ட் இஸ் அன் அமெரிக்கன் போயட். அவர் வந்து நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் போயம் த ஃபயர் அண்ட் ஐஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய போயம் டஸ்ட் ஆஃப் ஸ்னோ பார்த்தோம். அதே மாதிரி ஃபயர் அண்ட் ஐஸ் இதில் வந்து அவர் வந்து நேச்சரை பற்றி பேசுகிறாரு. நேச்சரை வந்து ஹியூமனோடைய டெண்டன்சி கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இந்த போயமில் உள்ள தீமை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபயர் வந்து பொயட் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாருனா டிசையர் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஐஸை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாருனா ஹியூமன் பீயிங்ஸோட ஹேட்ரட் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த பொயட் வந்து இந்த போயம்லேயே வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, சம் சே த வேர்ல்ட் வில் எண்ட் இன் ஃபயர், சம் சே இன் ஐஸ். ஃபார் from what I have tasted of desire, I hold with those who favor fire. But if it had to perish to ice, I think I know enough of hate to say that for destruction of ice is also great would suffice. ஓகே, இந்த போயமை நான் வந்து ரீட் பண்ணதில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை வந்து இப்போ லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம் சே த வேர்ல்டு வில் எண்ட் இன் ஃபயர், சம் சே இன் ஐஸ். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம்னு ஒன்று வந்து ஒரு 2 எலிமெண்ட்ஸால் அழியும். ஒன்று வந்து என்னென்னா, ஒன்று ஃபயர்னால, இன்னொன்று ஐஸ்னால். ஸோ ஏற்கனவே நான் வந்து பொயட் வந்து சிம்பாலிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, ஃபயர் வந்து டிசையர்னு சொல்கிறாரு. டிசையர்னால் வந்து ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், ஹிட்லர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வந்து ஒரு பேராசை இருந்துச்சு. என்னென்னா, உலகையே கான்குயர் பண்ணணும், உலகத்தையே நம்ம ஆளணும்னு நினச்சார். ஸோ அந்த பேராசையினால் என்னாச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அந்த வேர்ல்டு வார் வந்ததுனால நிறைய இழப்புகள் வந்து நம்ம சந்தித்தோம். அந்த ஃபயரை வந்து அவர் டிசையர்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அதை வந்து சயின்டிஃபிக்கலி நம்ம வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து ஃபயர் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம உலகத்தோடைய டெம்பரேச்சர் வந்து கூடிச்சுன்னா என்ன ஆகும்? ஃபைனலி நம்ம வந்து ஸ்லோலி நம்ம குளோபல் வார்மிங் ஆகும். அதே மாதிரி நம்மளால் அந்த எர்த்தில் வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது. ஸ்லோலி அந்த திங்ஸு, அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ், அதுக்கப்புறம் ஆல் லிவிங் அனிமல்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இறக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து அவர் வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாரு. ஸோ இந்த சம்ஸே இதில் வந்து யாரை சொல்கிறாருன்னா, சில சயின்டிஸ்ட்டு வந்து சொல்கிறாரு. சில நம்ம கேட்டாலுமே அதான் சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க, உலகம் எதனால் அழியும்? சிலவங்க வந்து ஃபயரை சொல்லுவாங்க, சிலவங்க ஐஸை சொல்லுவாங்க. ஸோ அதான் போய்ட்டு வந்து என்ன சொல்கிறாரு, சிலர் வந்து உலகம் வந்து நெருப்புனால் அழியும்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து ஐஸ்னால் அழியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் தேர்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஃப்ரம் தேட் வாட் ஐ ஹேவ் டேஸ்டட் ஆஃப் டிசையர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபயரை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாரு, டிசையர் கூட கம்பேர் பண்ணுறாரு. அதான் நம்மளுக்கு பேராசை இருந்துச்சுன்னா உலகம் வந்து எப்படிலாம் அழியும்ட்டு. நம்மளுக்கு பேராசை இருக்க போய் தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம். நிறைய இடங்களை ஆக்கிரமிக்கணும், நிறைய பில்டிங்ஸ் கட்டணும், நிறைய மால் கட்டணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய பேராசை. அந்த பேராசை படுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றையாக அழிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை தான் அவர் தேர்ட் லைனில் சொல்கிறார். ஐ ஹோல்டு வித் தோஸ் ஹூ ஃபேவர் த ஃபயர். அவரில் இந்த லைனில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணேன்னா, யாரெல்லாம் ஓவராக ஆசை இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் ஃபயருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். ஃபேவர்னால் அவர் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஓகே, ஹி சப்போர்ட்டிங் த பர்சன் தோஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் த ஃபயர் அண்ட் த டிசையர். ஓகே, இதுதான் அந்த லைனில் அவர் வந்து சொல்ல வர்றார். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். பட் இஃப் இட் ஹேட் டு பெரிஷ் டுவைஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே உலகம் வந்து ஃபயரால் அழிஞ்சாச்சு. பேராசைனால் உலகம் அழிஞ்சாச்சு. இப்போ அடுத்தாலையுமே ஒரு உலகம் அழியணும்னா எதனால் அழியும்னு பாருங்கள். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஐ திங்க் ஐ நோ எனஃப் ஆஃப் ஹேட். நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஸ் வந்து என்னது, ஐஸ் இஸ் ரெப்ரசன்டிங் ஹேட். நீங்கள் இப்போ வந்து ஒருத்தங்களை வெறுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அழிக்க ஆரம்பிப்போம். இப்போ வந்து நான் வந்து நினைக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரனை எனக்கு பிடிக்கல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அவங்கள எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம், எப்படிலாம் அவங்கள வந்து தூங்க விடாமல் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம இழந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல் யூ, பாகிஸ்தான் வந்து முன்னேற்றத்தை பற்றி நினைக்கிறோம். அவங்க பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவை எப்படியா அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்தியாவை அழிக்கணும்னு மட்டும்தான் அவங்களோட எண்ணம் இருக்கே தவிர, நம்ம நாடை நம்ம முன்னேற்றம், நம்ம நாட்டில் வந்து ராக்கெட் அனுப்பணும், அதே மாதிரி நிறைய சயின்டிஃபிக்கல் இனோவேஷன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி தாட் அவங்களுக்கு சுத்தமாகவே இல்லை. அப்படி இல்லாமல் இருந்தனால இன்றைக்கி பாருங்கள், பாகிஸ்தானோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, நம்ம இந்தியாவோடி கீழே போயாச்சு.
ஸோ இதுதான் வந்து வெறுப்புனால நம்ம ஒருத்தங்களை வெறுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம அவங்கள அழிக்க ஆரம்பிப்போம். அழிக்க ஆரம்பித்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும். இதுதான் போயட் வந்து இந்த இதில் சொல்கிறார். டு சே தட் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் ஐஸ் இஸ் ஆல்சோ எ கிரேட் அண்ட் வேர்ல்ட் வுட் சஃபிக். இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐஸும் வந்து நம்ம வந்து என்னது லேஸ்பட்ட பவர்னு இல்லை, அதுவும் வந்து ஒரு ஸ்மாலான பவர் நம்ம எடுக்கக்கூடாது. ஐஸும் வந்து என்னது, ஐஸும் வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய காமன் பொட்டன்ஷியல் அதுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேர்ல்டோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறனால நீங்களே பார்க்குறீங்க, இந்த போலார் ஐஸ் கேப்ஸ்லாம் மெல்ட் ஆகுது. ஸோ இப்போ ஐஸ்லாம் மெல்ட் ஆகி இப்போ வந்து வாட்டரோடைய சீ லெவல் வந்து கூடிச்சுன்னா ஃபைனலி வாட்டர் ஹேப்பன், இந்த சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் எல்லாமே கடலுக்குள்ளே சிங்க் ஆயிரும். நம்மளுமே இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்தியாவே பெனின்சுலா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பெனின்சுலா. இதுவுமே வந்து ஐஸ் ரொம்ப மெல்ட் ஆகிறனால நம்மளுடைய இந்தியாவில் உள்ள சில ரீஜன்ஸ், சில ஸ்டேட்ஸே கடலுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ஐஸும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் போகிறீங்க, அவங்க வந்து ஸ்ப்ரிங் சீசனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குட் சீசன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்ப்ரிங் சீசனில் தான் அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, விவசாயம்லாம் பண்ணுவாங்க. அதே இது வின்டர் சீசனில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ப்ராப்பர் சன்லைட் இருக்காது. அதே மாதிரி அந்த மண்ணில் ஃபுல்லாகவே ஸ்னோ வந்து விழுந்திருக்கும். அங்கே வந்து ப்ராப்பராக அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அது ஐஸும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐஸும் வந்து ஒரு நார்மலான ஒரு பவர் இல்லை, அதுவும் அதாலேயும் உலகத்தை அழிக்க முடியும்னு சொல்கிறாரு. அவர் அதனால சொல்கிறார், இஸ் ஆல்சோ எ கிரேட் அண்ட் வுட் சஃபிக். லாஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஐஸ் மட்டுமே என்ன பண்ணும், ஐஸும் சேர்ந்து இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு போகும். இந்த 2 எலமெண்ட்டும் இந்த உலகத்தை ஈஸியாக அழிச்சிரும்னு சொல்கிறாரு. ஓகே, நம்ம வந்து இந்த போயமில் உள்ள பொய்டிக் டிவைசஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பொய்டிக் டிவைசஸில் இதை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சம்சேன்னு சொல்கிறாரு. இது வந்து என்னன்னா, இந்த 2 சம்னு 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஃபஸ்ட் லைனும் சம்சேன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் லைனும் சம்சேன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அனஃபோரா. இதெல்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் அனஃபோரா. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், சம் சே த வேர்ல்ட் வில் எண்ட் இன் ஃபயர். ஸோ இதில் வந்து சம் சே த வேர்ல்டு வில் எண்ட் இன் ஃபயர். இதில் வந்து நிறைய கான்சோனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன, அலிட்ரேஷன். ஓகே, அதே மாதிரி ஃபயர் அண்ட் ஐஸ், இந்த ரெண்டுமே இந்த டைட்டிலே வந்து என்னென்னா ஆக்சிமோரான். ஃபயர் டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதை நம்ம வந்து சொல்லுவோம், ஃபயர் ஐஸ், நைட் டே. அதே மாதிரி டெரிபிள் பியூட்டி, இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வருகிறத வந்து ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க. டைட்டிலே வந்து என்னதுன்னா ஆக்சிமோரான். ஸோ ஃபயர் அண்ட் ஐஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் இமேஜரி. ஓகே, இதை வந்து இமேஜரியாக சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்கள், பட் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பாருங்கள், பட் இஃப் இட் ஹேட் டு பெரிஷ் டுவைஸ் 2 இந்த ஸ்டேட்மெண்ட்டே கான்ட்ரடிக்டரியாக இருக்குது பாருங்கள். ஒரு உலகம் வந்து 2 தடவை அழியுமா? அழியதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு தடவை தான் அழியும், அழிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அழியுமா? அழியதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் அ பேரடாக்ஸ். ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் இட் இஸ் எனஃப் ஆஃப் ஹேட். இதெல்லாம் தான் இதோடைய பொய்டிக் டிவைஸ். ஸோ ஐ திங்க் ஸோ யூ வுட் ஹேவ் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் லீவ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். Study well and get a good mark. God bless you. Thank you so much. And if you like my channel, please give a thumbs up. If you like my channel very more, if you find it very helpful to others, please share my videos to your friends so that it will be a great helpful for me. அதே மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க. அதை வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் சரி ஒரு மோட்டிவேஷனோடு நிறைய புது புது டெக்னிக்ஸ், புது புது ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ் சேனல் ப்ராப்பர்லி. தேங்க்யூ ஸோ மச்.